இது இருந்துட்டு தான் இருக்குது. அதை நீங்கள் காது மூலமாக கேட்டால் தான் சைலன்ஸு. காது மூலமாக கேட்கலன்னா சைலன்ஸே வேல்யூ இல்லை. அப்போ அந்த சைலன்ஸை கூட நம்மளை பொறுத்தல ஒரு புலன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது உண்மையிலேயே சைலன்ஸ் இருக்கலாம், ஆனால் நமக்கு வந்து நம்ம காதால் கேட்டால் மட்டும்தான் அது சைலன்ஸ். காதால் கேட்கலன்னு சொன்னால் சைலன்ஸ்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். அவ்வளோதான். சூப்பர் கான்சியஸ்னஸா? சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட். சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட்டா? அந்த ஸ்டேட்டுகள் வந்ததுனாலே என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே ஏதோ யோகாவில் நீங்கள் ஏதோ ஒரு இதில் கிரியேட் பண்ணிக்கிடுறது தான். அதனால் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணணுன்னே அவசியமே இல்லை. அதுக்காக முயற்சி பண்ண தேவையில்லை. உங்களை வந்து அவங்க இப்போ நமக்கு சாதாரண நிலையில் இருக்கிறது தான் இருக்கிறதே போகும். சொல்லப்போனால் சொன்னால் ஒரு 5 வயசு குழந்தை எப்படி இருக்கும், அந்த குழந்தை இருக்கிற நிலை தான் கரெக்டான நிலை. அந்த நிலைங்கிறது நம்முடைய இயற்கையான நிலைன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நேற்று சொன்னோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு மனசில் என்ன வந்தாலும் அது குழந்தைத்தனமானது தான். உங்களுக்கு பயம் வந்தாலும் குழந்தைத்தனமானது தான், வருத்தம் வந்தாலும் குழந்தைத்தனமானது தான். நீங்களாக கொண்டு வரல, இயற்கையாக வருது. அவங்க இன்னோசென்ட்டாக தான் இருக்குது, எல்லாமே இன்னோசென்ட்டாக தான் வருது. அதனால் உங்களுடைய மனோ இயக்கமே இன்னோசென்ட்டாக தான் இருக்குது, குழந்தைத்தனமாக தான் இருக்குன்னு சொல்லி உங்களை நீங்களே மனப்பூர்வமாக அப்ரூவ் பண்ணுறது தான் முக்கியமானது. ஒரு நல்ல ஸ்டேட்டில் இருப்பேன்னு சொன்னாலே அது உங்களுக்கு நீங்களே முரண்படுறது தான். அதே வேண்டாம் நமக்கு. அது நம்மளை ஆசை காட்டி மோசம் பண்ணுறது தான். இப்போ இங்கே அகத்தில் ஒரு வேலை இல்லைன்னு சொல்கிறது வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதா, எல்லாத்தையும் அலோவ் பண்ணுறதா? அதான் அகத்தை பொறுத்தளவில் அது அலோவ் பண்ணிடுறது தான். ஏற்றுக்கிட்டாலும் சரி தான், அலோவ் பண்ண ரெண்டும் ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டுங்களேன். கரெக்டு தான்ட்டு எடுத்துக்கிட்டுறதுனாலும் ஒன்று தான், அலோவ் பண்ணாலும் சரி தான். ஆனால் அதே நேரத்தில் என்னன்னு சொன்னால் நம்ம கவனம் செயலில் இருக்கணும். அப்போ அது செயலுக்காக வந்திருக்கு. நமக்கு ஒரு எண்ணம் வந்துருந்துச்சுன்னா ஒரு செயலுக்கு உதவியாக அந்த எண்ணம் வந்துருந்துச்சுன்னா அந்த எண்ணத்தை பயன்படுத்தி அந்த செயலை செஞ்சுக்கிடலாம். நம்மளை நல்லா வச்சுக்கணும்னு சொல்லி இந்த பக்கத்தில் உங்களுக்கு கடமை கிடையாது. நம்ம கண்ணாடிக்குள்ளே தெரியக்கூடிய இமேஜெல்லாம் நல்ல நல்ல இமேஜாக தெரியணும்னுட்டு நமக்கு எந்த கடமையும் கிடையாது. அந்த இமேஜை பார்த்து நீங்கள் உங்களை தலை செய்விடுங்க, ட்ரெஸ் பண்ணிவிடுங்க, என்ன ஒன்றாலும் பண்ணிவிடுங்க. அதே மாதிரியா இப்போ அகம் நல்லா இருந்தால் தானே என் செயல் நல்லா பண்ண முடியும். அகம் வந்து நல்லா இல்லாட்டினா செயலில் புத்தியை வச்சு ஃபோக்கஸ் பண்ணால் கூட அந்தளவு முழுமையாக செயல் வர மாட்டேங்குது. இல்லை, அகம் வந்து அதான் நல்லா இருக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு நல்ல நிலையை மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னாலே அது தப்பாயிடும், அகப்போராட்டமாக மாறுது. நம்ம அகத்தில் நல்லா வச்சுக்கணும்னு நினச்சாலே அகப்போராட்டத்துக்கு வந்துடும். அது எப்படி இருந்தாலும் சரி, வர்றதை நீங்கள் பயன்படுத்திடுங்க. இல்லாதது கண்டு ஏங்காதுங்க. நமக்கு இப்படி நான் மோசமான ஒரு டென்ஷன் இருந்துகிட்டு இருக்கு, நான் அமைதியாக இருந்தால் அந்த வேலையை நல்லா பண்ணுவேன்னு சொல்லி ஏங்கினீங்கன்னு சொன்னால் நீங்கள் அகப்போராட்டத்தில் மாட்டிக்கிடுவீங்க. அந்த அமைதி இன்னும் கொஞ்சம் தான் பாதிக்கப்படும். இல்லை, ஒரு உதாரணத்துக்கு இப்போ அகத்தில் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் தாட் வருது, அந்த தாட்டை புத்தி எடுத்துகிட்டு வெளியே செயல்